கொடுக்கூர் ஊராட்சியில் 84 லட்சம் ரூபாய் முறைகேடு. மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை மேற்கொள்வாரா? விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் கொடுக்கூர் கிராம ஊராட்சியில் 2022ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் 1994 பிரிவு 90 படி ஊராட்சி மன்ற ஒப்புதல் இல்லாமலும் மற்றும் கிராம சபையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் 16.1.16.3 படி ஒப்புதல் இல்லாமலும் சட்டவிரோதமாக 3 வருடங்களில் சுமார் ரூபாய் 2 கோடிக்கு பணிகள் நடைபெற்றுள்ளது. இதில் குறிப்பாக ரூபாய் 83.79 மதிப்பில் பணிகள் எதுவும் செய்யாமல் முறைகேடு செய்து மத்திய மாநில நிதிகளான மக்கள் வரி பணத்தை முறைகேடு செய்துள்ள ஊராட்சி மன்ற தலைவர் ஆதி நாராயணன் தந்தை பெயர் சோலையன் என்பவர் மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அனைத்து தரப்பினரிடமிருந்து கோரிக்கை எழுந்துள்ளது. உடனடியாக இது தொடர்பாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி தமது கடமை மற்றும் பொறுப்புகளின்படி முழுமையாக விசாரணை செய்து தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் 1994 பிரிவு 205-203 படி குற்றவாளியான ஊராட்சி மன்ற தலைவர் ஆதி நாராயணன் பதவியிலிருந்து நீக்குவதோடு அவரை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க ஆணையிடுவதோடு முறைகேடு செய்த நிதியை குற்றவாளிகளிடமிருந்து வசூலித்து ஊராட்சி வங்கி கணக்கில் வரவு வைக்க வேண்டும். மேலும் இதற்கு உடந்தையாக இருந்து கடமை தவறிய ஊரக வளர்ச்சித்துறையைச் சேர்ந்த அனைத்து அலுவலர்களின் மீதும் கடும் ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கொடுக்கூர் கிராம பொதுமக்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சமூக ஆர்வலர்கள் மற்றும் கிராம மேம்பாட்டு நிறுவனத்தின் சார்பாக தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர்.